நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51 அதிகாரம் 11 முதல் 16 வசனங்கள். ஏசாயா 51 11 முதல் 16. தியான வசனம் 16 வசனத்தின் பிந்தின பாகம். ஏசாயா 51 16. என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன், என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தமிழ் இலக்கியத்திலே ஒரு காட்சி ஒன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. வெயில் அகோரமாக அடிக்கிறது. இந்த வருடத்திலே நாம் சந்தித்து வருகிறோம் அல்லவா, வெயிலின் தாக்கங்கள் மிக அதிகமாக இருப்பதைப் போல அன்று வெயில் வெகு அகோரமாக அடித்து கொண்டிருக்கிறது. வெயிலின் வெப்பத்தை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அவ்வளவு அகோரமாக இருக்கிறது. வெயிலின் அகோர பிடியில் ஒரு கருநாகம் அகப்பட்டு கொண்டது. வெயிலின் கோர பிடியிலிருந்து விடுபட நிழலை தேடி அலைகிறது. அந்த பாம்பு வெயிலின் கோரப்பிடியிலிருந்து விடுபடுவதற்காக நிழலை தேடி அலைகிறது. ஆனால் நிழல் எங்கும் கிடைக்கவில்லை. ஓடுகின்ற வேளையில் கூட வெப்பம் அதன் சரீரத்தை வெகுவாய் தாக்குகிறபடியால் அது தன்னுடைய வாலை மாத்திரம் தரையிலே ஊன்றிக்கொண்டு தன் முழு உடலையும் மேலே நோக்கி கொண்டு நின்று கொண்டிருக்கிறது. பாம்பினுடைய நிழல் கீழே விழுகிறது. நிழல் தேடி இந்த பாம்பு எவ்விதமாய் அலைந்ததோ அதை போல நிழல் தேடி அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்த ஒரு தவளை ஒன்று அந்த வேளையிலே அங்கு வந்தது. அந்த நிழலை கண்டவுடனே அது பாம்பின் நிழல் என்று அறியாது அந்த நிழலுக்கு வந்தது. ஓரக்கண்ணால் இதை கண்ட கருநாகத்தின் நாக்கிலிருந்து தண்ணீர் சுரந்தது. இந்த வெயிலின் அகோரத்திலேயும் எனக்கு தண்ணீர் கிடைக்கிறதே என்று சொல்லி அந்த பாம்பின் வாயிலிருந்து விழுந்த தண்ணீரை ருசித்து கொண்டிருந்தது தவளை. ஆனால் அந்த கருநாகமோ தன்னுடைய நிழலை தேடி வந்த தவளையை சற்று நேரத்திலே தன்னுடைய ஆகாரமாக கொண்டு அந்த தவளையை மாய்த்து விட்டது. அன்பான சகோதரா சகோதரி, இன்று அநேகர் தங்களுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட வேதனையான அழிவின் நிழலை தேடி வந்து தங்களையே மாய்த்து கொள்வது எவ்வளவு பரிதாபமானது. தங்களுடைய கவலை என்ற வெப்பத்தில் இருந்தும், வறுமை என்ற வெப்பத்தில் இருந்தும், வேலையின்மை என்ற வெப்பத்தில் இருந்தும், துக்கம் என்கிற வெப்பங்களிலிருந்து நாங்கள் நிழலை தேடுகிறோம் ஐயா, எங்களுக்கு நிழல் வேண்டும் என கூறிக்கொண்டு பொய்யான மாயான வேதனையான நிழலை தெரிந்தெடுத்து கொள்ளுகின்ற மக்கள் ஏராளம் காணப்படுகிறார்களே. அந்த வரிசையிலே நீங்களும் நானும் இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். கவலையிலிருந்து விடுதலை தேடி அலையும் மனிதன் எந்த நிழல் என்று அறியாமல் மதுவின் நிழலிலும், மாதுவின் நிழலிலும், சினிமாவின் நிழலிலும், தவறான நட்பாகிய நிழலிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அழிவை நோக்கி செல்லுகின்றார். அருமையான சகோதரா சகோதரி, தேவனுடைய அன்பினாலே ஆட்கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்விலே நீ கண்மலையின் நிழலாகி அவரை நீ பற்றி கொண்டிருக்கிறாயா? உன்னதமானவருடைய நிழலிலே இருக்கிறாயா? மாயையின் நிழலிலே ஓடிக்கொண்டிருக்கிறாயா? யோசித்துப்பார். இன்னும் அநேகர் தாங்கள் படித்து மேன்மைக்குரியவர்கள், உயர்கல்வி பெற்றவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் அழிவின் நிழலாகிய இணையதளம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்டர்நெட், வெப்சைட் என்று சொல்லுகின்ற தளங்களிலே சென்று, வலைத்தளங்களிலே சென்று வலையினாலே பின்னி பிணையப்பட்டவர்களாக வெளியேற முடியாமல் இருக்கின்ற அவல நிலையை பார்க்கிறோமே. இந்த இணையதளங்களின் மூலமாக அநேக தவறான விளையாட்டுகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டவர்கள் எத்தனை பேர். அது அவர்களுக்கு நிழலாக இருந்தது, நிழலாக தெரிந்தது. நிழலாக தங்களுக்கு அங்கே நிழல் கொடுப்பதைப் போல ஒன்றிரண்டு மாயையான காரியங்கள் அவர்களுடைய மடியிலே வந்து விழுந்தது. ஆனால் அதை நிரந்தரம் என்று எண்ணி தங்களையே சாகடித்து கொடுத்த மக்கள் எத்தனை பேர் யோசித்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிழல்களிலே அமர்களுடைய முடிவு வேதனையாகத்தானே இருக்கிறது. நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கின்ற பொழுது மதுவின் நிழலுக்கு ஒதுங்கியவனை பற்றி அங்கே நீதிமொழிகளின் புஸ்தகம் 23 அதிகாரத்திலே நீதிமொழிகளினுடைய ஆக்கியோன் குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். 31 மற்றும் 32 வசனத்தை பாருங்கள். மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து
பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு மது என்கின்றதான அந்த மாயையான நிழலிலே செல்லுகிறவர்கள் கவனமாய் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும். பார்வைக்கு அது அழகாக இருக்கிறது, நேர்த்தியாக இருக்கிறது, பளபளப்பாய் இருக்கிறது. ஆனால் அதனுடைய முடிவு என்ன? பாம்பை போல கடித்து விரியனை போல தீண்டியது என்பதாக குறிப்பிடுகிறார். இதே ஞானி எழுதுகின்ற பொழுது 7ஆம் அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது 7ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே யாரை குறித்து சொல்கிறார்? வேறு ஒரு நிழலை தேடினவனை குறித்து சொல்கிறார். ஒரு இளம் வாலிபன் என்ன செய்கிறான்? மாதுவின் நிழலை தேடுகிறான். மதுவின் நிழலை தேடினவன் அவன் பாம்பால் கடிக்கப்படுகிறான் என்பதை குறிப்பிட்ட இந்த ஞானி 7ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனங்களிலே குறிப்பிடுகின்ற பொழுது அவர் குறிப்பிடுகிறது பாருங்கள். உடனே அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழத் தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. இங்கே மாயையாகிய மாதுவின் நிழலை தேடினவனுடைய நிலை எவ்வளவு பரிதாபமாயிருந்தது என்பதை அங்கே பார்க்கலாம். அடிக்கப்படும்படியாய் கொல்லப்படும்படியாய் கொண்டு செல்லப்பட்ட ஒரு மாட்டை போல அவன் இருக்கிறான். அந்த கொல்லப்படுகின்ற மாடு இந்த நாட்களிலே வாகனங்களிலே ஏற்றிச் செல்லப்படுகிறது. ஒரு நல்ல நடைப்பயணம் தேவையில்லை, நன்றாக அவர்கள் வாகனத்திலே பயணிக்கிறார்கள். ஆனால் எங்கே செல்லுகிறது? கொல்லப்படும்படியாய், அடிக்கப்படும்படியாய் போல் செல்லுகிறது. அதை போல ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு கைதியாக்கப்பட்டு சிறைச்சாலையிலே தள்ளப்படுவதற்கு ஏதுவான ஒரு நிலையிலே அவன் இருக்கிறான். அவன் சிறைப்பிடிக்கப்படுகிறான். அந்த வேசித்தனத்தினாலே அதிலிருந்து மீள முடியாதவனான ஒரு சூழ்நிலைக்கு வருகிறான். தண்டனைக்குரியவனாக காணப்படுகிறான். ஒரு குருவி கண்ணியிலே தெரியாமல் போய் அகப்படுகிறதைப் போல, அவன் தீவிரித்து அந்த குருவி உள்ளே பறந்து செல்கிறதைப் போல மாயையான மாதுவின் நிழலை தேடி செல்லுகிறான். விளைவுன்னு அங்கே சொல்லுகிறான். ஆக்கியோன் சொல்கிறதை பாருங்கள். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அவன் சாகடிக்கப்படுகிறான், ஈரல் துண்டாக்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய மனதிற்கும் நம்முடைய மாம்சத்திற்கும் ஏற்ற நிழலை தேடுவோம் என்றால், இந்த உலக பிரகாரமான நிழல்களை தேடி ஓடுவோம் என்றால், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எச்சரிக்கையாக இருக்க விரும்புகிறார். அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்கிறார். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. தேவனுடைய பிள்ளையே, நான் கொடுக்கிற இந்த ஆண்டவருடைய வார்த்தை கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குரிய ஒரு வார்த்தை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்குரிய ஒரு வார்த்தை. நீங்கள் கன்மலையின் நிழலிலே வந்தவர்கள். நீங்கள் பிளக்கப்பட்ட அந்த பிளவுண்ட மலையின் நிழலுக்குள்ளாக வந்தவர்கள். உன்னதமானவருடைய நிழலுக்குள்ளாக நீங்களும் நானும் வந்தோம். இன்று அந்த நிழலை விட்டுவிட்டு மாயையான மதுவின் நிழலுக்கும் மாதுவின் நிழலுக்கும் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமோ? ஒருவேளை அது புத்தியாய் தெரியலாம். உனக்கு அற்பகால ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடியதாக, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அது உன்னை அம்பு பிளக்கச் செய்கின்ற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விடுகிறது என்பதை மறந்து விடாதே. உனக்கு புத்தியாய், ஞானமாய், செம்மையாய் காணப்படுகிறது. ஆனால் அது வேதனையின் நிழல் என்பதை நீ மறந்து போகாதே. வேதனை நிழல் என்று மறந்து போகாதே. நீ பார்க்கிற ஒரு டிவி காட்சியாக இருக்கலாம், ஒரு சீரியல் சினிமாவாக இருக்கலாம், அல்லது நீ பார்க்கின்ற வேறு ஏதோ தகாத காட்சிகளை கொண்டு நீ பார்க்கிறவனாக, அதற்கு நீ அடிக்ட் ஆனவனாக இருக்கலாம். இன்றே எழும்பி வா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வா. நீ எப்படிப்பட்டவனாக இருந்தால் உனக்கு என்னுடைய நிழலிலே உனக்கு இடம் கொடுக்கிறேன். உன்னதமான என்னுடைய நிழலுக்குள்ளாக நீ வந்தடைக்க வரமாட்டாயா என்று சொல்லி ஆவலோடு காத்திருக்கிறார். ஆம், மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி நீதிமொழிகள் 14:12 16:25 நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமான வேதனையான
மாயையான நிழலில் ஒதுங்காதே, படுத்திராதே. உலகத்தை வெற்றி சிறந்த கன்மலையின் நிழலாகிய ஆண்டவராகிய இயேசு ஒன்றை ஓடிவா. அவர் தன் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறார். உன்னை மறைத்து உன்னை பாதுகாக்கிற அந்த கரத்தின் நிழல் இன்றும் உனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது, உனக்காக நீட்டப்பட்டதாக இருக்கிறது. அவருடைய கரத்தை பற்றி கொண்ட அந்த கரத்தின் நிழலுக்குள்ளாக நீ வரமாட்டாயா? அவரே காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெரும் கன்மலை நிழலாகவும் இருப்பார். அவரே உன்னதமான நிழல். இந்த உன்னதமான நிழலை விட்டு உலகத்தின் நிழலுக்கு ஓடி உன்னை சீரழித்துக் கொள்ளாதே. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பெருவெள்ளத்துக்கு புகலிடமாக, காற்றுக்கு ஒதுக்காக, வறண்ட எங்களுடைய வாழ்வுக்கு நீர்க்கால்களாக, விடாய்த்து போன எங்களுடைய வாழ்விலே கன்மலை நிழலாக நீர் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய உன்னதமான நிழலுக்குள்ளாக எங்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.